கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கழுவும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. அருணோதயம் எழுந்திடுவோம், பாரன் இயேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவும். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே, அன்னையாம் இயேசு காருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறும் ஏற்ற சந்தர்ப்பம். கொண்டல் மோதும் வறண்ட நாடிது, நண்பரே கைவிடாதேயும். ஆசையோடு நான் வாரேன், என் துக்கம் பாசமாயங்கு தீர்த்திடும். மார்க்கு 2வது அதிகாரம் 8வது வசனம். Turn your Bibles with me to Mark chapter 2 and verse 8. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? Mark 2 and verse 8. And immediately when Jesus perceived in his spirit that they so reasoned within themselves, he said unto them, why reason ye these things in your hearts? Jesus knows our thoughts. இயேசு நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். Nothing is hidden from the Lord, even the silent thoughts of our hearts. நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் இயேசு அல்லது தேவன் அறிந்திருக்கிறார். அதனால்தான் இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? Heart matters to God. God is concerned not only with our actions but the motives behind them. And the third thing what we should see is faith over doubt. He invites us to trust him fully. நாம் முழுவதுமாக தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Jesus was in Capernaum preaching inside a house. The room was so crowded that 4 men brought a paralyzed friend to Jesus but couldn't enter through the door. Faith over doubt. அதாவது நம்முடைய சந்தேகத்தை தாண்டி விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். இங்கே இயேசு ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு, இயேசு கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் இருக்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு இயேசு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி என்று வாசிக்கிறோம். அப்போ அவங்களால உள்ள போக முடியல. ஆல்ரெடி இட்ஸ் நாட் தட் தே ஆர் இண்டிவிஜுவல் பீப்புள், தே ஆர் கேரிங் எ ஹெவி பேர்டன். ஒரு மனிதனை அவங்க தூக்கி கொண்டு வராங்க. இவ்வளோ க்ரௌடில் ஒரு தனி மனிதன் உள்ளே போகிறதே கஷ்டம். இப்போது ஒரு மனிதன் ஒரு படுக்கையில் கிடக்கிற திமிர்வாதக்காரனாக இருக்கிறவனை சுமந்து கொண்டு போக வேண்டும். அது இதை விட ஒரு அரிதான ஒரு காரியம். ஆனால் இவர்களுடைய விசுவாசம் எப்படியாவது அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் வைக்க வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தினாலே, அந்த இடைவிடாத பிரயாசத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி அதன் வழியாக அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இப்போ திமிர்வாதக்காரன் அவனால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால்
அவனை 4 பேர் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்கள் சிலர், இவர் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே அவங்க வெளியில சொல்லல. அந்த வேத பாரகர் என்ன பண்ணாங்க? வேத பாரகர்னா இந்த ஸ்கிரைப்ஸ், அவங்க வந்து அதை கேட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? அதாவது அங்கே ஒரு 4 பேர் கஷ்டப்பட்டு ஒருத்தரை கொண்டு வராங்க. இயேசு வந்து சுகத்தை பற்றி பேசாமல், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் அந்த பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிற உடனே இவங்களுக்கு இடரல் ஆயிட்டாங்க. In faith he climbed the roof, removed the tiles and lowered the man down before Jesus. Seeing their faith, Jesus told the paralyzed man, thy sins be forgiven thee. This shocked the scribes. The scribes were also called religious teachers. They silently accused Jesus in their hearts, thinking only God can forgive sins. கர்த்தர் தான பாவங்களை மன்னிக்கணும், இவர் யார் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் போது தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுதுதான் 9வது வசனத்திலே சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடம் என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு சொல்லிட்டு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ 2மே கஷ்டம்தான். பாவம் மன்னிப்புங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதற்காக இயேசு ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர் மனுஷகுமாரனாக மட்டுமில்லை, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபடினாலே he had full authority under heaven. Okay, so he forgave the sins of the people. அதனால் இவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்திக்கும் பொழுது தான் இயேசு சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த பாவ மன்னிப்பு கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் பொழுது அந்த உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதனால் நம்முடைய இருதயங்களை நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். சில காரியங்கள் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஏன் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அநேக காரியங்கள் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் செய்தது மட்டும்தான் இயேசு செய்வாரா அப்படின்னா அப்படி கிடையாது. ஈவன் வாட் we cannot comprehend also God can do it in our life. அதில் எழுதப்படாத காரியங்களை கூட ஒருவேளை நமக்கு அந்த ஆசீர்வாதம், அந்த அற்புதம் நடந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று தேவன் கருதுவாரானால் அதை செய்வார். அதனால நம்ம வாசிக்கிறோம் 12வது வசனத்தில், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸோ வாட் எவர் இஸ் கோயிங் டு கிவ் க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட், ஜீசஸ் வில் டூ இட் ஃபார் அஸ் இஃப் வி ஆஸ்க் இன் ஃபெய்த். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, பாவங்களை மன்னிக்கிறதற்கும் விடுதலை கொடுப்பதற்கும் உமக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நாங்கள் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொன்னது போல கர்த்தாவே அநேக காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா, இதுவரைக்கும் ஜனங்கள் பார்க்காத அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பாவ பிடியினால ஆண்டவரே, பாவத்தினால பிடிக்கப்பட்டு அதனால ஆண்டவரே நோய் கொண்டு இருப்பார்களானால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே நோய்களை குணமாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் a good day, God bless you.